Hi friends, நமக்கு வந்து இப்போ group 2 and 2A prelims இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கான ஒரு டெஸ்ட் பேட்ச் தான் இது. ஸோ இது வந்து ஒரு 75 days நம்ம வந்து ஃப்ரீயாவே கொண்டு போக போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா இதோட டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ஆப்ல வந்து கொடுத்துருவோம் அண்ட் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து யூடியூப் டெலகிராம் ஆப்லயும் அப்டேட் பண்றோம். பிகாஸ் யூடியூப் டெலகிராம் அந்தந்த பீரியடுக்கு நம்ம பார்க்க முடியும். ஒரே இடத்துல கம்பைனா பார்க்கறதுக்கு நமக்கு ஆப்ல கொடுத்தா எப்போ வேணாலும் நீங்க அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனோட பிளேஸ் அண்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 26 டெஸ்ட் கிட்ட கொண்டு போக போகிறோம். அதுவும் சிம்பிளிஃபைடு ஃபார்மேட்டா எப்படின்னா சின்ன சின்னதாக இப்போ கிராமரில் ஒரு 2 டாபிக், போயம் அண்ட் ப்ரோஸில் ஒரு டாபிக். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 hours 4 hours, இதுக்கு ஒரு 2 hours 6 8 hours கொடுத்தா ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெனஸ்டே ஒரு 3 days கேப் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளிஃபைடான டாபிக்ஸ்க்கெல்லாம் ஒரு 2 days கேப் கொடுத்து தான் இந்த ஸ்கெடியூல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நமக்கு கிராமர் தான் ஹை ப்ரியாரிட்டி, கிட்டத்தட்ட 85 கிட்ட இதில் வந்து ஸ்கோர் வருது. ஸோ கிராமர் தான் நம்மளோட இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ்லையுமே ஹை லெவல் இருக்கும். இதை தவிர்த்து நம்ம யூடியூப்ல வந்து இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக PYQ அனலைசஸும் கொண்டு போக போகிறோம். அண்டு சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்க்கான கிளாஸஸும் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய டார்கெட் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கொஞ்சம் அதிக ஃபோக்கஸ் கொடுத்து கொஞ்சம் நல்லா ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணணுன்ற ஒரு இதுதான். ஸோ இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சொன்ன டெஸ்ட் பேட்ச் தான் கடைசி வரைக்கும், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவு கடைசி வரைக்கும் எல்லாமே நான் கொடுத்துட்டு தான் வரேன். ஸோ அதே மாதிரி இதையும் என்னால் கரெக்டாக பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. வேற நமக்கு சிலபஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கான்கார்ட், டென்ஸ் இது எல்லாமே வந்து கிராமர் பேஸ்டு ஹை ப்ரியாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய டாபிக்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் பேசிக் கிராமர் ரூல்ஸ் வந்து வேணும். ஆனால் வந்து இதுக்குன்னு சில டாக்டிக்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து கிளாஸஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு நீங்க டெஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ வந்து இந்த இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ் இதுக்கு எல்லாமே ஒரு சின்னதா, ஆனா இதெல்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் கிராமர் அண்டர்ஸ்டாண்டிங் தான். டென்ஸ், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் கம்ப்ளீட் கிராமர் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அதே மாதிரி வேர்ப்ஸ் இதுக்கும் கம்ப்ளீட் கிராமர். அதே மாதிரி ஜெரன், பார்ட்டிசிபல்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு சின்ன ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்கு. இந்த ING வந்து ஜெரன் ஓரளவுக்கு நம்ம அதை தான் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட் வச்சோம் அப்ரோச் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு கிராமர் அப்படின்னு வந்தோடனே நமக்கு வந்து ஒரு சின்ன பயம் வரும், என்னடா இது எல்லாமே கிராமரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வந்து ஒரு 85 கேட்குறாங்கன்னா அதில் வந்து கம்ப்ளீட் கிராமர் அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு செக்டாரும், கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டு ஈஸியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு செக்டாரும் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி அப்ரோச்சில் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா எங்கெங்கே தான் கிராமர் வருதோ அதுக்கு ஹை இம்பார்ட்டன்ஸ். நார்மலாக ஒரு சில விஷயம் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் மக்கப் பண்ணிட்டு கொஞ்சம் டாக்டிக்ஸ் அப்ளை பண்ணி பண்ணுறத ஒரு செக்டாரை நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின் டாக்ஸ் இதெல்லாமே ஈஸியான ஏரியா. சென்டென்ஸ் பேட்டர்ன்ல ஓரளவுக்கு ஈஸியாக தான் வரும். ஒரு சில இடத்துல இந்த அட்ஜெக்ட் அந்த மாதிரி இதுதான் கொஞ்சம் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நம்ம கிளாஸஸ்ல நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ், ஸோ சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஷார்ட்கட் வந்து இருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் கிராமர்லயும் வரும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஷார்ட்கட் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரேசஸ், கிளாஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். பட் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்ன்றதுனால ஓரளவுக்கு நம்ம அந்த கனெக்ஷன்ல வந்து ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இந்த டாலர், டாலஸ்ட் அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதுதான் ஓரளவுக்கு ஈஸியானது தான். ஸோ டைரக்ட் டு இன்டைரக்ட், இன்டைரக்ட் டு டைரக்ட் இதுவுமே ஈஸி தான். நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இது நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நமக்கு இங்கே அப்ஜெக்டிவ் டைப் தான்றதுனால நம்ம ஓரளவுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்து பண்ண முடியும். இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே ஓரளவுக்கு நம்மளால நல்லா பண்ண முடியும். அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ், பஞ்சுவேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நியூ. பிகாஸ் பழைய சிலபஸ்ல இதெல்லாம் ரொம்ப இருந்தது கிடையாது. ஸோ நமக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தனிப்பட்டு கொஞ்சம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் சினானிம்ஸ், ஆன்டினிம்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 5-6 கேட்குறாங்கன்னா அதில் 2-3 கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், 1-2 டஃப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு ப்ரோஸு அண்ட் போயம் படித்ததுக்கப்புறம் அட்லீஸ்ட் படிக்கும் போதே அந்த வேர்ட்கான மீனிங் தான் தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு நம்மளால நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும். நான் என்டையராக பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும்.
குறைஞ்சது ஒரு 500,000 சினோனிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் நம்ம மொத்தமா படிக்கவே முடியாது. அந்தந்த லெசன் அந்தந்த போயம் படிக்கும் போதே ஓரளவுக்கு அதை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சணும். அதுக்கப்புறம் இந்த ஹோமோஃபோன்ஸ், கொலாகேஷன்ஸ், ஹோமோனிம்ஸ் இதெல்லாமே கூட ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்கு. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் மாதிரி தான். இதுவும் நம்ம கொஞ்சம் மகப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் ரிலவெண்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸும் நம்ம கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 200-300 ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் முன்னாடி இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் சிலபஸ்ல வந்து இருந்தது. இப்ப இது டிஎன்பிஎஸ்சிலையும் வந்து கொண்டு வந்துட்டாங்க. சிங்குலர், ப்ளூரல் இதெல்லாம் ஓரளவுக்கு ஈஸி தான். நெக்ஸ்ட் வந்து அப்ரிவேஷன், பிரிட்டிஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு படிச்சா ஆன்சர் பண்ணிடலாம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இதுவும் ஈஸி தான். அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து கொஞ்சம் அந்த மெட்டாஃபோர், பர்சனிஃபிகேஷன் அந்த ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த ஒனமட்டோஃபியா, அதுக்கப்புறம் ஆக்சிமரன் இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம அந்த போயம் படிக்கும் போது கொஞ்சம் அதை கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்தாலே ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் லெட்டர் ரைட்டிங், டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், ஸோ இதில் தான் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து வச்சிருக்காங்க. மேபி இதுக்கான அந்த பேசிக்கான கிராமர் ரூல் அப்ளை பண்ற மாதிரி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜம்பிள்டு சென்டென்ஸ் வந்து இந்த கரெக்ட் ஆர்டர், ஏதாவது ஒரு ஸ்டோரி பேஸ்டோ அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லெசன் படிக்கும் போதே அதை நல்லா படிச்சிட்டோம்னா, ஏன்னா அதுல இருந்தா மேக்சிமம் வந்து கேட்பாங்க அப்படின்றப்ப அந்த லெசனோட கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் நம்மளால கொஞ்சம் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து மேக்கிங் கொரிஸ், இன்ஃபரன்ஸ், பிளாங்க்ஸ், சப்ஸ்டியூஷன்ஸ், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கண்டிப்பா வந்து இந்த சினானிம்ஸ் ஆண்டோனிம்ஸ் படிக்கும் போது இது ரிலவெண்ட்டாக நம்ம வந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டா ஆன்சர் பண்ணலாம். அதை தவிர்த்து நமக்கு ஜிஎஸ்ல வந்து மேபி ஏதாவது டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து கேட்கலாம். அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் எப்பயும் வர்றது தான், இதை நம்ம ஓரளவுக்கு பண்ணிடலாம். அண்ட் டிரான்ஸ்லேஷன், ஸோ இதுவும் ஓரளவுக்கு பண்ணிடலாம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம வந்து நமக்கு பழைய இங்கிலீஷ் கிராமர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70% கொஞ்சம் தான் சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப பயப்பட தேவையில்ல, அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் எடுத்துக்க தேவையில்ல. பிகாஸ் நிறைய ப்ராக்டிசஸ் வந்து இதுக்கு நம்ம போட வேண்டியது இருக்கு. ஸோ கரெக்டாக இதை வந்து கொண்டு போவோம் என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர்த்து நம்ம பிவைக்யூவை நிறைய பார்க்கணும். கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 25 to 27 எக்ஸாம் கிட்ட குரூப் 2 தட் இஸ் ப்ரிலிம்ஸ் ஜெனரல் இங்கிலீஷ் நடந்திருக்கு. அது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து பிவைக்யூ அனாலிசிஸ் வந்து தருவோம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கலாம். தேங்க்யூ.